பல நூறு நூற்றாண்டுக்கு முன்பு புதுவலரச்சி அப்படி பின்னாடிலாம் போகிறவங்களாம் செத்துருவான்னு வச்சுக்கோங்க. அந்த எரிமலை எப்படி பொறுக்கும் சிலு 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 சிலுன்னு இருக்குதுங்க உள்ள. சூசைட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா வேறு ஏதாச்சும் போய் சூசைட் பண்ணணும்டா. டே உங்கள் அண்ணன் வீட கேட்கலடி கூகுள் மேப். 7 வீட்டுக்கு தான் பாத்ரூம்னு நினைக்கிறேன். பாருங்க ப்ரான் வளப்பற சாட்டிங் ப்ரான் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரான். மார் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் இருக்கேன் நம்புகிறேன். ஸோ நம்மளோட சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தோம்னா ஸோ ஆதி மனிதர்கள் வாழும் குகைக்கு தான் கிளம்பியாச்சு. ஸோ மற்ற வந்து உங்கள் மட்டும் லைனாக கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். ஓகே, இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தோம்னா குள்ள மனிதர்கள் வாழும் குகையா? ஆதி காலத்தில் குள்ள மனிதர்கள் வந்து இருந்தாங்களாமாங்க. அட பாவிகளா, இதாங்க வாயிலே நுழைய மாட்டேங்குது. சரி ஓகே, ஆதி காலத்தில் வந்து குள்ள மனிதர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வசத்து வந்தாங்களாம். அவங்களோட குகைக்கு தான் வந்து இப்போ போகிறோம். குகை அப்படின்னோம்னா அவங்க வந்து வாழ்ந்த வந்து வீடு. அப்போ வந்து குகையில் தானே வாழ்ந்துருப்பாங்க. பல நூறு நூற்றாண்டுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு இதெல்லாம். பட் வந்து அப்படியாப்பட்ட ஒரு இடம் வந்து நம்மளோட பழனிக்கு போகிற ரோட்டில் வந்து ஒன்று இருக்குது, தாண்டிக்குடி போகிற ரோடுன்னு நினைக்கிறேன். பட் வந்து சம்திங் தெரிலங்க. மணி எத்தனை ஆச்சுன்னு பார்த்துட்டோம்னா 5:03 ஆயிடுச்சுங்க. 5:03 ஆயிடுச்சு. அதனால் மாப்பு எப்படி ஆங்கிள் வந்து எப்படி தெரிய போகுது அப்படின்றது தெரிலங்க. பட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதாண்டா இந்த ஆங்கிள் தானே நல்லாயிருக்கும். பட் வந்து வண்டியை கவர் பண்ணலான்னு நினச்சா ரோடு கவர் ஆக மாட்டேங்குது, ரோடை கவர் பண்ணலான்னு நினச்சா வண்டி கவர் ஆக மாட்டேங்குது. ஐயோ இதுக்கு தாங்க ஒரு கோப்ரோ ஒன்று வாங்கணும், அல்ட்ரா ஒயிட் லென்ஸ் ஒன்று வாங்கணும் கோப்ரோக்கு. ஓகே ஃபைனுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிக்குவோம் போக. மொபைல் எடுத்தால் நம்ம வண்டியில் போகிறோமா இல்லை பைக்கில் ரைட் பண்ணுறோமா இல்லை ட்ரைவ் பண்ணுறோமானே தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்படி முன்னாடி மட்டும்தான் தெரியுதா. அதனால் வந்து சரி ஓகே, நம்மளோட கேமராலேயே இருப்போம், ஆக்ஷன் கேமராலேயே. நம்ம இதை பாட்டி எச்சாத்தி போட்டுட்ருக்காங்க வாய் கொப்பளிச்சு. ஓகே, அதை வந்து நம்ம வீடியோ எடுத்துக்க வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே. இதை வந்து கேமரா வந்து நம்ம வந்து மோட்டோ விளாக் பண்ண வச்சுக்கலாமே அப்படின்றாங்க. பட் வந்து ஓகே ஃபைன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம கோப்ரா வந்து வாங்கலாங்க. பட் வந்து பட்ஜெட் வந்து இப்போ சுத்தமாக இல்லை. ஏன்னா ஃபோன் வந்து இஎம்ஐ தான் போயிட்டுருக்குது. பட் ஃபைன் பார்த்துக்கலாம். புகை வாடை தாங்க முடியல. நான் பின்னாடிலாம் போகிறவங்களாம் செத்துருவான்னு வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு புகை வாடை அடிக்குது கருமம். என்னடா கண்ணாடி ஒன்று மேற்க பார்த்துருக்கு, ஒன்று கிழக்க பார்த்துருக்குது. ஸ்கூட்டியில் நான் அந்த தட்டி வந்துட்டுருக்காரு தாத்தா வராரே, கதரை விட போகிறாரே. ஓகே, ஆங்கிள் வந்து கொஞ்சம் மாறி தான் தெரியும். அட்ஜஸ்ட் கரோ, கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் கரெக்ட் பண்ணிடுறேன். நம்மளோட சேனல் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்கப்பா. இன்னெலாம் தாரி மாதிரி தக்காளி சுரம் விளாக் வரும். கொடைக்கானல் கிளம்பி வரவங்க எல்லாமே இன்ஸ்டாவில் வந்து என்ன இது பண்ணுங்க. பட் என்னால் முடிஞ்ச ஒரு உதவிகளை வந்து நான் உங்களுக்கு வந்து சஜஷன் வந்து சொல்கிறேன். பட் எந்த கிளைமேட் எப்படி இருக்குது, என்ன ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த நம்மளோட சேனல்லே போய்ட்டு நம்மளோட பயோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாவோட லிங்க் வந்துருக்குங்க. பட் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, அது உங்களோட விருப்பம். அதெல்லாம் நான் தலையிட மாட்டேன். பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுக்குங்க. நீங்கள் வந்து அங்கே வந்து டிஎம்மில் வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி இருக்கும்லங்க. பட் ப்ரோ எந்த சீசனில் வரலாம், இப்போ ஓகேவா, கிளைமேட் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா லைவ் கிளைமேட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றதுலாம் வீடியோலாம் எடுத்து காமிச்சிருவேன். ஓகே, பனி இறங்க ஆரம்பிச்சிச்சு காய்ஸ். அதாவதுங்க நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லை ஏற்கனவே. பட் கொடைக்கானலில் வந்துட்டு இப்போ வந்து பனி வந்து எப்படின்னா கண்ணுக்கு தெரியாத பனி விழுகும் அப்படின்ட்டு. அது வந்து வேறு மாரிங்க. எப்படின்னா இப்போ நம்ம பைக் ரைட் பண்ணிட்டு இருக்கோம்லங்க, சொட்டர் எதுவும் போடல. பட் வந்து ஒரு இது ஆமாம் சொட்டரில் இது சொட்டர் தானே சொல்லுவாங்க, இது பேர் வேறு தெரியலையே. சரி விடுங்க, ரைட்டு இதை போட்டிருக்கோமாங்க. பட் வந்து உள்ள ஒரு டிஷர்ட் தான் போட்டிருக்கோம். பட் ஆனால் இந்த டிஷர்ட் இதை தாண்டி இதுவும் டிஷர்ட் கணக்கில் எடுத்துக்கோம். இந்த டிஷர்ட் தாண்டி உள்ளே போட்டிருக்க டிஷர்ட் வரைக்கும் காற்று உள்ளே பூருதுன்னா பார்த்துங்களேன். சும்மா சிலுன்னு இருக்குதுங்க உள்ளே. 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து விளாக் வந்து வரும். இது வந்து என்னோடய அறிவிக்கப்பூர்வமான வேண்டுதல். ஓகேங்க. ஸோ ஆக்சுவலாக 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து விளாக் வந்துடும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஏதாச்சும் ஒரு விளாக், அதுவும் யூஸ்ஃபுல்லான விளாகாக தான் இருக்குதும். ரைட்டு, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அம்பே நான் இங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு. யாரு செக்கிங்கா? வேங்காமை ரெட்டையில் வந்திருக்கான் பார்த்துக்க. ஹாய் ப்ரோ. ஹாய் நான் குரங்கு. ஹாய் என்னடா இன்றைக்கி ஆச்சு? இவ்வளோ பேர் இருக்கீங்க நெட் ரோட்டில். ஓரத்தில் போங்க, அதன் ராசாகலா குறுக்க எதுவும் வந்துடாதீங்க. ஆமாம், ராஜன்ஸ் தான் நம்மளோட கடமன்னு சொல்லிட்டு கொடுக்க வருவாங்க. பட் இவங்களும் வந்துட போகிறாங்க. ஸோ அட்லாஸ்ட் நம்மளோட பெருமாள் மலைக்கு வந்து ரீச் பண்ண போகிறாங்க. பெருமாள் மலை தானே, பெருமாள் மலையா? ஐயோ பாவம், நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேனே. சரி ஓகேங்க, அங்கே வந்து ரீச் பண்ண போகிறோம். பெருமாள் மலைக்கு வந்து ரீச் பண்ண போகிறோம்.
ஏன்னாடா எரிமலை இருக்குண்ணாங்க. அந்த இருக்கு பாரு, அதானே எரிமலை. எரிமலை எப்படி பொறுக்கும், அதுதான் எரிமலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பெருமாள் மலைகிட்ட ஒரு எரிமலை இருக்குதுன்ட்டு. அதானே எரிமலைக்கு மேலே எப்போ மரம் முளைக்கும்? எரிமலைக்கு மேலே ஒருவேளை செயல் இழந்து போன எரிமலையாக இருக்குமோ? அந்த இருக்கு பாரு, அந்த 2 மலைக்கு நடுவில் இருக்கு பார்த்தியா, அதுதான் எரிமலை. அதான் எப்படி தானோ, ஒருவேளை அந்த சேஃபில் இருக்கனால அந்த எரிமலைன்னு சும்மா பேர் வச்சுட்டாங்க போல இருக்கு நம்ம மக்களுக்கு. வச்சுருப்பாங்க, இருந்தாலும் சொன்னாலும் சொல்ல முடியாது இவங்களே. இப்போ தான் ஓவர்டேக் பண்ணி போனீங்க. நில்லுங்க தம்பி, வரிசையில் வாருங்கள் அப்படின்ற போகிறாங்களா? ஏ போடு, நம்மளை முந்தின வண்டி எல்லாத்தையுமே நம்ம முந்திட்டோம், ஜெயிச்சிட்டோம் மாறா. அண்ணா இங்கிட்டு போகிறேன், நீ எங்கிட்ட வந்துடுங்க. ஓகேங்க, இந்த பக்கம் தான் போகணும். இண்டிகேட்டர் போட்டாச்சு. இதுதான் இந்த பக்கம் தான் போகணும். பழனிக்கு 53 கிலோமீட்டர் இங்கேருந்து. பரவாயில்லையப்பா, அங்கிட்டு போனால் வத்தலகுண்டு பக்கம், இங்கிட்டு வந்தால் பழனி கொஞ்சம் இதுதான், லாங்கு தான். ஆமாம், பழனி கொஞ்சம் தூரம் தான். இங்கேருந்து 53 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அங்கேருந்து 48 கிலோமீட்டர் தான் போட்டிருந்தாங்க. அப்போ பார்த்துக்க, பழனியா வத்தலகுண்டா 2 பக்கம் போனாலும். ஆமாம், பழனிலேருந்து வத்தலகுண்டா அப்போ எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? பழனிலேருந்து வத்தலகுண்டு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? இல்லை வத்தலகுண்டு பழனி எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? வளைவில் வேகம் தவிர். ஓகே தலைவா. யானை பள்ளத்தாக்கா? டே எங்கடா இருக்குது யானை பள்ளத்தாக்கு? இதுதான் யானை பள்ளத்தாக்கா? இங்கெல்லாம் உருண்டுறாது. இல்லைங்க, நம்மளோட பழனிக்கு போகிற ரூட், இந்த ரூட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து யானைகளை வந்து நம்ம லக்குன்னு தான் பார்க்கலாம். யானையை பார்க்குற லக்கானான்னு கேட்டால் லக்குன்னு சொல்லிட முடியாது. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு. ஏன்னா நான் சிவனன் போயிட்டு இருந்தேன், அவன் என்ன வந்து உங்களுக்குறாயா? அந்த மாதிரி தான் உங்களோட இதாக இருக்கும், பார்த்துக்கங்க. ஆமாடா, வைக்க இங்கேயே இப்படி கொளுத்துதே. மேலே பார்த்தியா சும்மா சில்லுன்னு உள்ளே இறங்கிட்டு இருந்துச்சு பனி. இங்கே பார்த்தீங்கன்னா வெக்க அடிக்குது. நான் இருக்காரு பாருங்க, இவர் தான் ராஜன்ஸ். குறுக்க வருவார். கேட்டா டேய், அவன் அந்த முள்ள மண்டியோட முள் இருக்கும் பார்த்தியா, அது 2 விழுந்து கிடக்குறான், அதை கவிட்டு இருக்கான்டா. டே பூச்சி கண்ணுக்குள்ளே போய் விட்டது. எம்மா சை, இங்கிட்ட ஓடுதுடா கண்ணுக்குள்ளேயே. இறக்கிட்டேன். எடுத்துடுறி. எங்க அடங்கொய்யால சை, சூசைட் பண்ணுறதுக்கு உனக்கு வேறு இது இல்லையாப்பா? டே அவனத்துக்கு அந்த லாஃப்ட் மேலே இது செடி மேலே ஏதாச்சும் விட்டாடா, இங்கே இருந்தால் காற்றுக்கு பறந்துடும். ஓகே, அந்த இலை மேலே வச்சு விட்டு வா. ஏண்டா சூசைட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா வேறு ஏதாச்சும் போய் சூசைட் பண்ணுவேன்டா. லொடுக்குன்னு வந்து கண்ணில் விழுகிறேடா தம்பி. கண்ணுக்குள்ளே இருந்து மேலே ஓடுறான், கீழே ஓடுறான், கண்ணுக்குள்ளே போய் ஒட்டிக்கிட்டான்டா. கீழே போகிறான், மேலே வரான், கீழே போகிறான், மேலே வரான், இன்னும் சுத்தமாக முடியலை. போலீஸ்கார் வேறு நிற்கிறாரா? இதில் உள்ள தானே போகணும். என்னடாச்சு, ஆக்சிடென்ட் எதுமா? ஏம்மா என்னங்காச்சு? அங்கிட்ட இங்கிட்ட அழுதுட்டுருக்காங்க. பட் இங்கிட்ட வந்து போலீஸ்காரங்களும் நிறையா பேர் இருக்காங்க. வேணாங்க, நம்ம வீடு சாகுதுமா. 5 வீடு வாட்டர் ஃபால்ஸ் போகுமா? வேணாம், இப்போ டைம் ஆகிடுச்சு. மோஸ்ட் டேஞ்சரஸ் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளோட 5 வீடு வாட்டர் ஃபால்ஸ் தான் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 16 பேர்த்துக்கிட்ட அங்கே வந்து பலி எண்ணிக்கை இருக்கும்னு நினைக்கிறேங்க. பட் வந்து குளிக்க போனவங்க, பார்க்க போனவங்க, பட் வந்து வலிக்கிட்டு விழுந்தவங்க, அதான் குளிக்க விழுந்தவங்க, குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே குதிச்சு முங்கினவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்குது. பட் 5 வீடு வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு ரூட் இருக்குங்க. பட் அந்த ரூட் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். பட் வந்து அது வந்து ஃபுல்லாமே ஆஃப் ரோடிங், காட்டுக்குள்ளே போகிறது தான். அப்படின்ற பட்சத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு 11 மணிக்கு நம்ம வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணால் தான், ஒரு மார்னிங் வந்து ஒரு 11 AM வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 1 PM நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அந்த வழியில் பட் அங்கிட்டுமே யானை நடமாட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட ஓரம் தான் இருக்கும். பட் ஃபைன், பார்த்துக்கலாம். பட் வந்து அந்த பிளான் வந்து அந்த ரூட் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி வைக்கணும். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சர்ப்ரைஸுங்க. பட் வந்து வீடியோ போடுறேன், நீங்களே பார்த்துக்கங்க. ஓகே, இப்போ வந்து 5 வீட்டு வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து நம்ம இந்த பக்கம் போகிறோம்லங்க, இந்த பக்கமும் போகலாம். பட் நம்ம வந்து போகிறதுக்கு வந்து அந்த ரூட்டை யூஸ் பண்ணிட்டு வரதுக்கு வந்து இந்த ரூட்டை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொயாட்டாக இருக்கும். பட் வந்து ஓகே, நமக்கு வந்து லீவ் மட்டும் கிடைக்கட்டும். பட் விட்டு தட்டி விட்டுருவோம்.
விளாக்லாம் தரமாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்கப்பா. அதேமாரிங்க விளாக் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறேன்னா இல்லை ஃபன்னியாக பேசுகிறேன்னா என்ன ஏது என்ன ஒரு இதுவுமே தெரில. நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்குன்றதே மறந்துடுறீங்க. பட் வந்து விளாக் இப்படி இருக்குது ப்ரோ, இப்படி இதை மாற்றிக்க ப்ரோ, வாங்கிட்ட இந்தந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது, இந்த விஷயம்லாம் பண்ணு ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு டிப்ஸ் மாரி எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். என்னடா தென்னை மரம்லாம் இருக்குது. கீழூரோட அட்டாச் ஆகுது. பட் வந்து இந்த மேலே இருக்க மலைகள்லாம் யானை இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட்லாம் தெரியாது. வரும்ல, மேய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வந்து உண்டாக இருக்கும். தென்னை மரம்லாம் கொடைக்கானலுக்குள்ளே இல்லைப்பா. இது கொடைக்கானலில் விட்டே நம்ம இங்கே வந்திருக்கோம்ப்பா. தென்னை மரம். ஆமாம், தென்னை மரம் இல்லை, பனை மரம் வளருமா என்னன்னு தெரியல. தென்னை மரம் இருக்குது. ஆமாம், நதியே காதல் நதியேன்னு போயிட்டுருக்கா. கீழெலாம் வேணாம், நம்ம குள்ள மனிதர்களின் குகை எங்கிட்டா போகணும்? டே உங்கள் அண்ணன் விட கேட்கலடி கூகுள் மேப். ஆக்சுவலாக பாரு, என் தலைமை கொடி பறக்குது. இதுக்கு இல்லையா? அதான் போகலான்னு பார்த்தேன். கேட்டு போட்டுக்குவோம். எப்போ எங்கிட்ட இருந்து யார் வருவாங்கன்னே சொல்லி தெரியாது நமக்கு. ஆமாம், குள்ள மனிதர்களின் குகைக்கு வந்தாயிடுச்சுங்க. ஆக்சுவலாக ஏகிரி குச்சலாம்ல, இல்லைண்ணா கீழே வண்டி போகுமா? இதான் குள்ள மனிதரின் குகை. திறந்தா இருக்குது. டேய், இது உண்மையிலே இதா இல்லை இவங்கெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக இவங்கெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கதா? இப்போண்டா சரி, ஓகே. இங்கே வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாதான், தொடக்கூடாதான், கீறக்கூடாதான், தட்டக்கூடாதான், பைக் நிப்பாட்டக்கூடாது. எங்களுக்கு கிளம்பி போடல, அதனால் பைக் நிப்பாட்டிக்கலாம். ஓகே ஃபைன், வாங்க போகலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாவு ஆட்டல் கல், ஆட்டுக்கல். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடலே பரவாயில்லையேப்பா, அந்த காலத்துலேயே செங்கல்லாம் வச்சு கட்டியிருக்காங்கப்பா குள்ள மனிதர்கள். இங்கே வானே, இங்கே பேர் செங்கல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க குள்ள மனிதர்கள். ஆதி காலத்தில் செங்கல்லாம் கிடச்சிருக்கா, பரவாயில்லையே. அரைப்போமாங்க, புது வேலை அரைச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டுவிட்றோம். உருண்டு போயிட போகிறா சாட்டுக்கு. டேய், செங்கல் அது இங்கே வா மேன். திஸ் இஸ் செங்கல். ஆதி காலத்து ஆதி மனுஷர்கள்லாம் செங்கல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, அவங்க வீட்டுக்கு எப்படி போகிறதுனா இப்படி வந்துடணுங்க. அதுவுமே ஓகே. இப்படியே வர்றோம், வாசல் ஆட்டுக்கல் வச்சுருக்காங்க. இப்படியே போகிறோம். ஓகே, இது ஒரு வீடு. பட் மழை வந்தால் ஒளிவுமே. ஓகே, உள்ளே கேம்ப் ஃபயர்லாம் போட்டு விளாண்டுருக்காங்க. இதை எழுதி வச்சுருக்காங்கடா, கேடிகே புபுவா ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. சரி, ரைட்டு, ஃபைன், விட்டுருங்க அதை. பட் வந்து ஓகே. டே, இவ்வளோ பெரிய பாறை யாராத்துக்கு இங்கே வச்சது? இதுதான் செஞ்சது இல்லை. 2 பக்கம் ஊனிட்டு இது வந்து தூக்கி வச்சுருக்காங்க. பார்த்துக்கங்களே, சித்திரக்குள்ளன் லில்லிபுட். ஆக்சுவலாக வந்து இவ்வளோ தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவ்வளோ தான் வீடே அப்படின்னா இப்போ அவங்க எவ்வளோ குட்டியாக இருந்திருப்பாங்க. நினச்சி பார்த்தாலே வேறு மாதிரி ஏதோ தோணுதுங்க. இதில் வந்து எழுதலாமான்னு வேறு தெரில. சரி, வேணாம் விடுங்க. நம்மளோட முத்திரையை இனி போகிற இடத்துலலாம் பதிக்கிறோம். சரி, என்னடா அவனோட முத்திரை அப்படின்னு கேட்டோம்னா எம்ஆர்னு சொல்லி. ஆக்சுவலாக 1 2 3 4 5 6 7 வீடு. 7 வீட்டுக்கு இதான் பாத்ரூம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாரு, மேலே ஒன்றுமே இல்லாமல் இதாக இருக்குதா. ஆக்சுவலாக இதான் பாத்ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். நான் செடி முளைச்சி கிடக்குது. உள்ளே யாராச்சும் இருக்கீங்களா ப்ரோ? உங்கள் வரலாறு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். உள்ளே யாராச்சும் இருக்கீங்களா? ஓகே ஃபைனுங்க. பட் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னம்னா மொத்தமே இவ்வளோதாங்க. பட் வந்து நீங்கள் இது எப்படின்னா சுற்றி வந்து ஒரு ஏரியாவுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து சொல்லலாம். இது வந்து இவங்கெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க தானே குள்ள மனிதர்கள். நான் இதெல்லாமா போட்டு உட்காந்துருக்க போகிறாங்க. ஓகே
உட்காந்துட்டு அப்படி போகலாம்ட்டு. ம் டே எங்கள் ஐயால மயில்ரா அது எர்றா வீடியோ எர்றா மயில்ரா அது நெருப்பு கொலிக்கு மயிலுக்கு வித்தியாசம் இல்லைடா. அட பாவிகளா, இங்கேயும் மயில் இருக்கு. குனிஞ்சிருந்தனால தெரியல. ஜூம் பண்ணி எடு. ஓகேங்க, ஃபைனலி மயிலை வந்து நேரில் பார்த்துட்டோம். பழனி ரைட் போகும்போது பார்த்தோம் மயில். இங்கே பாரு, இவன் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயுமே அதே ஓடிச்சு. இங்கே வா, இங்கே வா, இங்கிட்டு வந்து ஜூம் பண்ணு. இங்கே பாரா, நீ வீடியோ எடு. லைட்டாக இருக்குல்ல, ஆன் பண்ணவே இல்லை. ஃபோட்டோ இன்னும் எடுக்கவே இல்லையாடா நீ? ஒரு சுவிட்சுக்கும் லாக்கிலடா நீ எல்லாம். வாங்க போகலாம். அங்கெல்லாம் போனால் ஓடியே போயிடும் அது. மயில் எங்கள் மயிலே போயிடுச்சுங்க. போங்க, கேமராமேனே சரியில்லைங்க நமக்கு. ஓகே ஃபைன், இந்த விளாக் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்குங்க. ஸோ மொத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.